அது ஒரு இலையில வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செஞ்சுருக்கேன்னு காமிக்கிறேன். நம்ம கதம்பு சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். குழம்பு வீடியோஸுமே நிறைய போட்டிருக்கேங்க. வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். நான் மீன் குழம்பு ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். இதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா மீன் குழம்பு தான் செஞ்சு காமிக்கிறேங்க. அரைச்சி கூட்டி விட்ட குழம்பு. இது திருநெல்வேலி பக்கம் அதிகமாக செய்வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா மீன் குழம்பு செஞ்சு காமிக்கிறேங்க. அதுக்கு புளியை நனைய வச்சுக்கலாம். புளியை தண்ணி வச்சு நனைய வச்சுக்கிறேன். இந்த மீன் வந்து டேம் மீன். மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து 4 பீஸ் வந்து பொரிச்சிக்கலாம். மீதி குழம்புல போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வால் பகுதி குழம்பு போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 4 பீஸும் பொரிச்சிக்கலாம். இதெல்லாம் குழம்புல போட்டுக்கலாம். அதுக்காக மசாலா போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்று பின்னா ஒன்று செய்யுங்க. வேலை கரெக்ட் ஸ்பீடாக பண்ணிடலாம். மசாலாவுக்கு ஒரு வத்தல் தூள், மிளகாத்தூளும் உப்பு, மஞ்சள் இந்த 3 போட்டு தான் புரட்டி வைக்க போகிறேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள் இந்த 3ஐயும் போட்டு வரைச்சி இந்த மீனில் புரட்டி வச்சுக்கலாம். இந்த மீனில் உள்ள ஈரமே இது போதுமானது. தண்ணி ஊற்ற வேண்டியதில் புரட்டி குழம்பு வைக்கக்குள்ளே இதை ஊற வச்சுக்கலாம். இது வந்து அம்மியில் அரைச்சி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள், உப்பு, அம்மி இருந்தால் அதில் அரைச்சி பண்ணுங்கள். இந்த 3 தான் சேர்த்துருக்கேன். ஈரம் அதே சரியாக போயிடுச்சு. இதே ஈரத்திலே புரட்டி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வத்தத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இந்த 3 தான் போட்டு 3 போட்டு ஊற வச்சுருக்குறேன். அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். திருநெல்வேலி பக்கம் நாங்கள் இப்படி தான் செய்வோம். குழம்பு கூட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து மசாலா வறுக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பச்சை வாசனை இருக்காது, அதனால் மசாலா வறுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மசாலா போட்டு வறுத்துக்கிறேன். இது வந்து மல்லித்தூள், வத்தல் தூள் சேர்த்து அரைச்ச மசாலா. இந்த மசாலா வந்து இப்படி சேர்த்து அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தூள், வத்தல் தனித்தனியாக போடாமல் இந்த மாதிரி சேர்த்து அரைங்க. அது சேர்த்து அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு மசாலாவே போதும். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கேன். இதை லேசாக வறுத்துக்கலாம். நீங்கள் குழம்பு கொதிக்க விடும்போது அந்த பச்சை வாசனை இருக்காது. இது கூட புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். வந்து மசாலா வறுக்காமே குழம்பு கூட்டி போடுவாங்க. நான் வந்து மசாலா பச்சை வாசனையே இருக்காது சுத்தமாக. அதனால் மசாலா வறுத்துட்டேன். கரைச்சி ஊற்றிக்கலாம். புளிக்குழம்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளியை நான் கம்மியாக தான் சேர்ப்போம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் இவ்வளோ தான் கரைச்சி ஊற்றிருக்கிறேன். மசாலா அப்படி கொஞ்சமாக அப்படி சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, ஒரு பாதி மூடி தேங்காய், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். குழம்பும் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாம் குழம்புக்குள்ளே. நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. உள்ளே கொட்டிக்கலாம். தேங்காவை கொட்டினோடனே நம்ம குழம்பு கூட்டி போட்டாச்சு. தேவையான தண்ணி ஊற்றி குழம்பு கூட்டி போட்டுருங்க. திருநெல்வேலி பக்கம் இந்த மாதிரி தான் செய்வோம். அதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்குவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிடுங்க. இது டேஸ்ட் பார்த்தா சிம்பிளாக தான் தெரியும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்பு கூட்டி போட்டு கொதிக்க விட்டுடலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்றால கூட்டி போட்டுருங்க. குழம்பு இதான் குழம்பு கூட்டி போடுறோன்னு சொல்லுவோம். நான் மசாலா மட்டும் கொஞ்சம் வறுத்துருக்குறேன், மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் செய்வோம். பாருங்கள், குழம்பு கூட்டி போட்டாச்சு. கொதிக்கட்டும். கொதிச்ச குழம்பு கொதிச்சிருச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் மீனையுமே சேர்த்துக்கலாம். மீனையும் உள்ளே போட்டுருங்க. குழம்பு கொதித்த உடனே போடுங்க. இது வந்து பொரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்படி ஒரு கலக்கி விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் கலக்கக்கூடாது. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து நல்லா காஞ்சி வரணும். இது மேலே இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வர வரைக்கும் கொதிக்க விடணும். கொதித்து நல்லா மீனுமே வெந்துடும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் பொரிக்கிறதுக்கு. கொதித்து காஞ்சிட்ருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம வந்து மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் வந்து ஊறிடுச்சு. நம்ம குழம்பு கூட்டி போடக்குள்ள மீனும் ஊறிடுச்சு. இந்த மாதிரி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் வேலை. இஞ்சி வர்றதுக்குள்ள குழம்பு காய்ச்சிருங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. மீனை போட்டுக்கலாம். மீன் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ரொம்ப கொதிச்சு காஞ்சிருச்சுங்க. பாருங்கள், இது வரைக்கும் இருந்தது, நல்லா வற்றி அரைவாசிக்கு வந்துருச்சு. நல்லா காய வச்சாச்சு. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். பாருங்கள், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சிருப்பேன். அதை கொட்டிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அரைச்சி கூட்டி போட்ட மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. தாளிச்சு கொட்டியாச்சு. லாஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம், சமையல் எண்ணெய் ஊற்றியும் தாளிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி தாளிச்சுக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு இலையில வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. அரைச்சி கூட்டி விட்ட மீன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி.